ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ராணவ் அண்டு ஜாக்லினை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ராணவை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, ஜாக்லினை பற்றி சூப்பராக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வேறு லெவலில் பண்ணுறாங்க. இதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சௌந்தர்யா பயங்கரமாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களுக்கு அப்புறமா வந்துட்டு சத்யா அண்ட் ஆர்ஜே ரஞ்சித் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது ராணுவ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்த மாதிரி விளையாடுறான், புத்தியே இல்லை. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ராணுவ வந்து புத்தியே இல்லை, மேடம் நல்லா புத்தியோடு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நான் அவனை சொன்னதுக்காக என்னையும் அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரனை சொன்ன ஆள் தான் இவங்க வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு யாரையுமே சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையான்னு தெரில, அதனால் எதையுமே யோசிக்க மாட்டானு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு தைரியம் இல்லையான்னு தெரில, இல்லை எதையும் யோசிக்க மாட்டானான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவர் யோசிச்சுட்டு தான் இருக்கார், அதனால தான் மஞ்சரிக்காக சூப்பராக பேசினார். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க ஜாக்லின் பற்றி. என்னென்னா, நான் எதுவுமே பண்ணலன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இப்போ வந்து ஒஸ்ட்டு அப்படின்னு வரும்போது டக்குன்னு என்னைய சொல்லிட்டா ஒஸ்ட்டில். அப்போ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கா பற்றியாவ. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ட்ராப்பில் நான் விழுறேன்னா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை நான் கிளியராக யோசிச்சா அந்த கன்ஃபியூஷன் கரெக்டாக எனக்கு வருது. ஜாக்லின் வந்துட்டு நான் ஃப்ரெண்டாக நம்புகிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு பிளேயராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவளை நான் நம்பவே மாட்டேன், அவள் கண்டிப்பாக என்னை ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இதைத்தானே நாங்கள் எல்லாருமே முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாக்லின் நம்பாதீங்க, ஜாக்லின் வந்து எல்லாருக்குமே ஆப்படிக்கிறாங்க. ஏன் ரஞ்சித் சார் கள்ளங்கப்படம் இல்லாமல் அவர் பாட்டு இருந்தார், அவரை போயிட்டு புத்துது இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லி அவர் மேலே ஒரு பிராண்டிங்கை போட்டு 1வது டேலேருந்து 60வது நாள் வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதை வச்சாங்க. அப்போ தான் இவங்களுக்கே புரியுது. ஆனால் அதுக்கும் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட சண்டை போட்டாங்க. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது. இந்த வாரம்லாம் அந்த மஞ்சரிக்கு எதிராக வந்துட்டு அவங்க பண்ண வேலைகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கிட்ட செம்மடி இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்காவது ஜாக்லின் பற்றி சௌந்தர்யா புரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவோட ரசிகர்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.